ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில பேச்சுவார்த்தைக்கான கோரிக்கைகள் வலுத்துக்கிட்டு வர்ற இந்த சூழ்நிலையில ரஷ்ய அரசாங்கம் முதல் முறையா இந்த பேச்சுவார்த்தையில அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, என்ன கிடைச்சா அவங்க இந்த போரை கம்ப்ளீட்டா நிறுத்துவாங்க அப்படிங்கிற விஷயத்த முதல் முறையா தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ரஷ்யாவினுடைய இந்த கோரிக்கை பாத்தீங்கன்னா நேட்டோ அப்படிங்கிற அமைப்பினுடைய அடித்தளத்தையே சுக்குநூறா உடைக்கிற மாதிரி இருக்குதுங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரஷ்யாவினுடைய கோரிக்கைகள் என்ன, நேட்டோ அமைப்பினுடைய அடித்தளத்தையே உடைக்கிற அளவுக்கு ரஷ்யா அப்படி என்ன கோரிக்கை வச்சிருக்காங்கன்னு பார்க்க போறோம். கூடவே ட்ரம்ப் அரசாங்கம் ரஷ்யாவினுடைய இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுமா, இந்த போர் முடிவுக்கு வருமா அப்படிங்கிறது ரொம்பவே டீடைல்டா இந்த வீடியோல பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா வால்டாய் டிஸ்கஷன் கிளப் ரஷ்யாவினுடைய அரசியல்ல ரொம்பவே முக்கியமான ஒரு அமைப்பா பார்க்கப்படக்கூடியதுதான் இந்த வால்டாய் டிஸ்கஷன் கிளப் அப்படிங்கிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு அமைப்பினுடைய தலைவரான லியூகினோவ் அப்படிங்கிறவர் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டினுக்கு நேரடியா அட்வைஸ் பண்ணக்கூடிய நபர்கள்ல ரொம்பவே முக்கியமான ஒரு நபரா பார்க்கப்படுறாரு. எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ஃபாரின் பாலிசி, அதே மாதிரி மற்ற நாடுகள் கூடான ரஷ்யாவினுடைய உறவு, இது எல்லா விஷயங்களையுமே இந்த லியூகினோவ் அப்படிங்கிறவர் எடுக்கக்கூடிய முடிவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ரஷ்யன் கவர்மெண்ட்ல ரொம்ப உயரிய பதவி கொடுக்கப்பட்டிருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே நினைப்போம். ஆனா இந்த லியூகினோவ் அப்படிங்கிறவருக்கு பாத்தீங்கன்னா ரஷ்யன் கவர்மெண்ட்ல எந்த பதவியுமே வழங்கப்படல. ஜஸ்ட் இந்த வால்டாய் டிஸ்கஷன் கிளப் அப்படிங்கிறதனுடைய தலைவரா இருக்கிறதன் மூலமாகவே அவருக்கு இவ்வளவு ஒரு பவர், செல்வாக்கு அப்படிங்கிறது ரஷ்ய அரசியல் இருக்குது. ஆனா இவரை பத்தி நம்ம யாருமே கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். அதை விட முக்கியமா ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிருச்சு. ஆனா இந்த 3 வருஷத்துல அவர் இந்த போரை பத்தி எதுவுமே பேசினதே கிடையாது. ஆனா முதல் முறையா நேற்று பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ அப்படிங்கறத கொடுத்திருக்கிறார். இந்த இன்டர்வியூவோட மைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யா கூட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ரஷ்யாவுக்கு நிறைய ஆஃபர்ஸ் அப்படிங்கறத கொடுத்துட்டு, மறுபக்கம் ஒருவேளை ரஷ்யா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வரல அப்படின்னா பல பொருளாதார தடைகளை விதிப்போம் அப்படிங்கிற எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கு ஒரு பக்கம் அமெரிக்கா பெரிய அளவுக்கு பிரஷர் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுதே இந்த லியூகினோவ் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தையில ரஷ்யா என்னவெல்லாம் எதிர்பார்க்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இன்டர்வியூல போட்டு உடைச்சிருக்கிறாரு. இவ்வளவு நாளா ரஷ்யா இந்த பேச்சுவார்த்தையில என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாம இருந்துச்சு. ஆனா இவரோட இன்டர்வியூவின் மூலமா பல விஷயங்களும் இப்ப வெளியே வந்திருக்குது. சரிப்பா, அந்த இன்டர்வியூல இந்த லியூகினோவ்ங்கிற நபர் அப்படி என்னதான் சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா ஆல்ரெடி நம்ம வீடியோ ஒன்லயே ரொம்ப தெளிவா ஒரு கெஸ் ஒன்னு முன் வச்சிருந்தோம். இந்த மாதிரி ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்னாலே அதற்கு அமெரிக்காவுக்கு ஒரு ப்ரீ கண்டிஷன் வைப்பாங்க. அந்த கண்டிஷனை அமெரிக்கா ஏத்துக்கிட்டா மட்டும்தான் ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கே வரும் அப்படின்னு சொல்லி. அதே விஷயத்தை தாங்க இப்ப லியூகினோவுமே சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பேச்சுவார்த்தையில கண்டிப்பா இந்த கேப்சர் பண்ண நிலங்களை பத்தி நம்ம பேசவே போறதில்ல. அதுக்கு காரணம் நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்னாலே ரஷ்யா இதுவரைக்கும் கேப்சர் பண்ண எல்லா இடங்களையும் ரஷ்யாவுக்கு கொடுக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சா மட்டும்தான் ரஷ்ய அதிபரான புட்டின் அமெரிக்க அதிபர் கூட பேச்சுவார்த்தையை நடத்துவார் அப்படிங்கிற ஒரு ப்ரீ கண்டிஷன் எடுத்து முன்னாடி வச்சிருக்கிறார். சிம்பிளா ரஷ்யா கேப்சர் பண்ண இடத்தை ரஷ்யாவுக்கு கொடுக்கறேன்னு சொல்லுங்க, அப்புறமா நம்ம பேசிக்கலாம். இதுதான் லியூகினோவ் சொல்ல வர்ற விஷயம். இங்கதான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய டவுட் ஒன்று வரும். ஏன்பா இந்த பேச்சுவார்த்தையே பெரிய அளவுக்கு இந்த கேப்சர் பண்ணப்பட்ட நிலங்களை பத்தி தான் இருக்கும்னு சொல்லி எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கணும்னாலே அது எல்லாத்தையுமே ரஷ்யாவுக்கு கொடுத்தரணும்னு சொன்னாங்கன்னா அப்புறம் இந்த பேச்சுவார்த்தையில அப்படி என்னத்தை தான் உட்காந்து பேசுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த லியூகினோவ் அப்படிங்கிறவர் ரூட் காஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து முன்வைக்கிறார். இந்த பேச்சுவார்த்தையில இந்த போர் ஆரம்பிச்சதுக்கான ரூட் காஸ்ங்கிறத மட்டும்தான் நம்ம பேச போறோமே தவிர இந்த போரை பத்தி நம்ம எதுவுமே பேச போறது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரொம்பவே தெளிவா சொல்லியிருக்காப்படி. அது என்ன ரூட் காஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா 1990களில் சோவியத் யூனியன் உடைக்கப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா உலக அளவுல எல்லாருமே ஓகேப்பா இவங்க 2 பேத்துக்கு நடுவில் இருந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அமெரிக்கா அந்த பிரச்சனையை அதோட விடலங்க. இந்த சோவியத் யூனியன்ல இருந்து பிரிஞ்சு வந்த நாடுகளையும் உடைச்சு ரொம்ப சின்ன சின்ன நாடுகளா பிரிச்சு விட்டுறணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பல விஷயங்களையும் அமெரிக்கா பண்ணுச்சு. ஈவன் நம்ம கூட யுகோஸ்லோவாக்கியா வாரை பத்தி ரொம்பவே டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த மாதிரி யுகோஸ்லோவாக்கியான்ற ஒரு பெரிய நாட்டையே அமெரிக்கா ஒரு போரை நடத்தி 3 சின்ன சின்ன நாடுகளை இன்னைக்கு பிரிச்சு விட்டுருக்குது. அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி அமெரிக்கா தொடர்ந்து இந்த சோவியத் யூனியன்ல இருந்து பிரிஞ்ச நாடுகள்
நாடுகள்ல தலையிடுறத பார்த்த ரஷ்யா, நான் இதை இப்படியே விட்டுக்கிட்டு போனேன்னா கடைசியில ரஷ்யாங்கிற இந்த நாட்டையுமே வந்து சுக்குநூறா உடைக்கிறதுக்கு தான் நீங்க முயற்சி செய்வீங்க, இதெல்லாம் சரிபட்டு வராது, வாங்க ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இதை முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1997ஆம் ஆண்டு அமெரிக்காவும் ரஷ்யாவும் உட்கார்ந்து ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தையின் விளைவா பல ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. இப்போ இந்த லியூகினோங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, இந்த ஒப்பந்தத்திலேயே நேட்டோ அதுக்கு மேல ஐரோப்பிய நாடுகள்ல எக்ஸ்டெண்ட் ஆக மாட்டோம், மற்ற நாடுகளை இதுக்கு மேல நேட்டோல நாங்க சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை கொடுத்திருந்தாங்க. ஆனா அதே நேட்டோ நாடுகள் ஃபாலோ பண்ணல. தொடர்ந்து அடுத்து போலாந்து, ஹங்கரி, பெல்ஜியம் சொல்லி பல நாடுகளையும் நேட்டோவில் இணைச்சுக்கிட்டே வந்தாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார். இதை பத்தி நேட்டோ நாடுகள் கிட்ட கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லங்க இந்த மாதிரி ஒப்பந்தம் வந்து 1997 போட்டது உண்மைதான், ஆனா அதுல நேட்டோவை இதுக்கு மேல நாங்க விரிவுபடுத்த மாட்டோம் அப்படிங்கறத நாங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல அப்படின்ற மாதிரி நேட்டோ நாடுகள் தரப்புல இருந்து சொல்லப்படுது. மொத்தத்தில் இப்ப லியூகினோ என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பயே அமெரிக்கா அந்த போட்டுக்கிட்ட ஒப்பந்தத்தை மீறி இருந்துச்சு, இதனாலதான் இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனையாகிட்டே வந்து கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ரஷ்ய அதிபரான புட்டின் நேரடியா அமெரிக்கா கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அதாவது 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாசம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் ஆரம்பிச்சதுங்க. 3 மாதத்துக்கு முன்னாடியே ரஷ்ய அதிபர் இந்த ஒரு விஷயத்தை பத்தி அமெரிக்கா கிட்ட சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, 1997லயே நம்ம இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தோம், ஆனா அதை நீ மதிக்கல, தொடர்ந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டேன், பார்டர் வரைக்கும் வந்துட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல, உக்ரைனை எக்காரணத்தை கொண்டும் நேட்டோல சேர்த்துக்கிறதுக்கு நீங்க அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடவே பாத்தீங்கன்னா 1997க்கு பிறகு எந்த நாடுகள் எல்லாம் நேட்டோல சேர்ந்ததோ அந்த நாடுகளுக்கு எல்லாம் அமெரிக்கா எந்த வகையான மிலிட்டரி அசிஸ்டன்ஸ் அப்படிங்கறதையும் கொடுக்க கூடாது, அதே மாதிரி அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய நேட்டோ படைகளையும் பின்வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து புட்டின் ஒரு எச்சரிக்கையை டிசம்பர் 21ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு வந்து கொடுத்திருக்கிறார். ஆனா அமெரிக்கா புட்டினோட இந்த ஒரு எச்சரிக்கையை மதிக்கல. புட்டின் பாத்தீங்கன்னா இந்த நேட்டோல சேர்ந்த நாடுகளை நேட்டோல இருந்து வெளியே போக சொல்லலங்க, ஜஸ்ட் இந்த நேட்டோல இருந்தா இருந்துட்டு போறாங்க, ஆனா அவங்களுக்கு மிலிட்டரி அசிஸ்டன்ஸ் மட்டும் கொடுக்காதீங்க, நேட்டோ படைகளை நிறுத்தாதீங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை மட்டும் தான் வச்சிருந்திருக்காரு. அதையும் அமெரிக்கா ஏத்துக்கல. இதன் விளைவா தான் பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 2 மாசத்துக்குள்ள ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில போர் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்குது. அது மட்டும் இல்லங்க, எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில பிப்ரவரி மாசம் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அமெரிக்கா உலகத்துக்கே ஒரு எச்சரிக்கை ஒண்ணு கொடுத்தது. இந்த மாதிரி ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக ஒரு போரை தொடங்க போறாங்க, ஜனவரி 20ஆம் தேதிக்கு மேல அந்த போரை தொடங்க போறதா எங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்லி. அது இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இல்லங்க, ரஷ்யாவே நேரடியா அமெரிக்கா கிட்ட சொல்லி இருக்குது. அதன் பிறகும் கண்டிப்பா பல பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கும், அதெல்லாம் ஒத்து போகல அப்படின்றதுனாலதான் போர் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து நின்றுக்குது. அதை வந்து ஏதோ தங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் கிடைச்ச மாதிரியும் தாங்களே கண்டுபிடிச்ச மாதிரியும் அமெரிக்கா வந்து ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக போருக்கு தயாராகிட்டு இருக்காங்க, ஜனவரிக்கு மேல போர் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிருச்சு. ஆனா ரஷ்யா ஜனவரி 20ஆம் தேதிக்கு மேல எதுவுமே பண்ணல, பிப்ரவரி மாசம் தான் இந்த போர் அப்படிங்கறத ஆரம்பிச்சிருந்தாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அமெரிக்கா உண்மையிலேயே இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க இந்த ஜனவரி மாதமே இந்த பேச்சுவார்த்தைகள்ல சரி ஓகேன்னு சொல்லி ரஷ்யாவுக்கு சில விஷயங்களை விட்டு கொடுக்கறதன் மூலமா இந்த போரை நிறுத்தி இருக்கலாம். ஜஸ்ட் உக்ரைனை சேர்த்துக்க மாட்டோங்கிற ஒரு அஷூரன்ஸ் கொடுத்திருந்தாலே இந்த போர் அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டிருக்கலாம். ஆனா அமெரிக்கா அப்ப எதையும் பண்ணல, இப்ப வந்து நாங்க போரை நிறுத்தணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாங்க லியூகினோ ரூட் காஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு காரணமே நாங்க அப்ப சில கோரிக்கைகள் வச்சோம், அதை நீங்க ஏத்துக்கல, இப்பயும் நாங்க அதே மாதிரி சில கோரிக்கைகளை இந்த பேச்சுவார்த்தையில வைக்க போறோம், அதை நீங்க ஏத்துக்கணும், இல்லைன்னா மறுபடியும் போர் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கா. அப்படி அது மட்டும் இல்லங்க, இப்ப ரஷ்யா என்ன மாதிரியான கோரிக்கைகளை வைக்க போகுது அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு சாம்பிளும் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ரஷ்யா வைக்கக்கூடிய இந்த கோரிக்கையின் மூலமா கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் இருக்கிற செக்யூரிட்டி சிச்சுவேஷன் அப்படிங்கறதே மொத்தமா மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதாவது சிம்பிளா அவர் என்ன சொல்றாருன்னா, 1997க்கு பிறகு எந்த நாடுகள் எல்லாம் நேட்டோல சேர்ந்தாங்களோ அங்கிருந்து எல்லாம் நேட்டோ தன்னுடைய படைகளை விலக்கிக்கணும்னு சொல்லி 2021 டிசம்பர்லயே புட்டின் ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு இல்லையா, அதே கோரிக்கையை இப்ப டொனால்டு ட்ரம்ப் கிட்டையும் வைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. யோசிச்சு பாருங்க, நேட்டோ அவங்க படைகளை கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் இருந்து விலக்குனாங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாவே உலக அரசியலேயே ஒரு பெரிய சேஞ்ச் அப்படிங்கறது உருவாக்கும் இல்லையா. அதைத்தான் வந்து லியூகினோ இன்டைரக்டா மென்ஷன் பண்ணியிருக்கா. அப்படி அது மட்டும் இல்லங்க, ட்ரம்ப் ரஷ்யாவினுடைய இந்த கோரிக்கையை ஏத்துக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி லியூகினோ சொல்லியிருக்காரு. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ட்ரம்ப்பும் இந்த நேட்டோ அப்படிங்கிற அமைப்புக்கு எதிரானவர். அதாவது எல்லா நாடுகளுக்கும் சேர்த்து அமெரிக்காவே மிலிட்டரிக்கு பெரிய அளவுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது அமெரிக்காவோட எக்கானமிக்கே பெரிய ஆபத்துக்களை கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ட்ரம்ப் பல வருடங்களாகவே வந்து சொல்லிக்கிட்டு வர்றாரு இல்லையா. அது மட்டும் இல்லைங்க, இப்போ ஆட்சிக்கு வந்ததையுமே கூட பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளை உங்க நாடுகளுக்கு தேவையான பாதுகாப்புக்கு நீங்களே அதிக அளவுக்கு செலவு பண்ணுங்க, டிஃபென்ஸ் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, தேவையில்லாம அமெரிக்கா படைகள் வேற ஏதாச்சும் நாட்டில் இருந்துச்சுன்னா அந்த படைகளை எல்லாம் நாங்க திரும்ப அழைச்சுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. சோ யோசிச்சு பாருங்க, இதே விஷயத்தை தான் இந்த லியூகினோ அப்படிங்கிற நபரும் ரஷ்யாவோட கோரிக்கை இருக்குன்னு சொல்றாரு. மிலிட்டரி அசிஸ்டன்ஸை குறைச்சுக்கோங்க, அதே மாதிரி தேவையில்லாம அதிக அளவுக்கு படைகளை நேட்டோ நிறுத்தி வச்சிருக்குது, அந்த படைகளை கொஞ்சம் கொஞ்சமா விலக்கிக்கோங்க அப்படிங்கறதா ரஷ்யாவோட கோரிக்கையா இருக்க போதும் லியூகினோ சொல்லியிருக்காரு இல்லையா. சோ இது ரெண்டுமே ஒரே சமமான கோட்டில் வந்து நிக்கிறதுனால கண்டிப்பா எங்களுடைய கோரிக்கையை ட்ரம்ப் ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாம ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளை கண்டு பயப்படுறாரு. சோ கண்டிப்பா ரஷ்யா நினைச்சது இந்த முறை நடக்கும்ங்கறத நாங்க நம்புறோம் அப்படின்ற மாதிரி லியூகினோ அந்த ஒரு இன்டர்வியூல வந்து பேசியிருக்கா. அப்படி சோ லியூகினோவுக்கு ரஷ்ய அரசியலில் இருக்கிற செல்வாக்குனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுதான் ரஷ்யாவோட அபிஷியல் பொசிஷனாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் நம்பப்படுது. சோ இன்னும் ரஷ்யா சைடுல இருந்து அபிஷியல் கன்ஃபர்மேஷன் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது வரல. வரும்போது லியூகினோ சொன்னதும் ரஷ்ய அரசாங்கம் சொல்றதும் எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படிங்கறது நமக்கு தெளிவா தெரியும். அது வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ ஃபைனலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஷ்யாவினுடைய கோரிக்கையை அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் அரசாங்கம் நிறைவேற்றுமா? நேட்டோ நாடுகளுடைய படைகள் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலிருந்து விலக்கிக் கொள்ளப்படுமா? இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நன்றி.